நமக்கு ஒரு ஆபத்துன்னா அவர் சீறிக்கொண்டே எழும்புவார். தேவனுடைய பிள்ளைகளை தொட முடியாது. உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, அந்த மாதிரி நம்மை பாதுகாக்கிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். பிறகு எதுக்கு நீங்க பயப்படணும்? ஒண்ணும் பயப்படாதங்க. நீங்க வசிக்கிற இடம், வேலை செய்கிற இடம், நீங்கள் ஊழியம் செய்கிற இடத்துல உங்களுக்கு ஆபத்து விளைக்கக்கூடிய பொல்லாத மனிதர்கள் எழும்பினாலும் தேவன் உங்களை பாதுகாப்பார். அவருடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருந்துட்டா போதும், யாரும் உங்களை சேதப்படுத்த முடியாது. விசுவாசிங்க. என்னோட கூட என்னை பாதுகாக்கிற என் ஆண்டவர் இருக்கிறார், என்னை பாதுகாப்பார் என்று விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை பாதுகாக்கும்படி என்னோடு நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கண்ணின் மணியை போல என்னை பாதுகாக்கிறீர். எந்த தீங்கும் என்னை தொட முடியாது, சேதப்படுத்த முடியாது. நான் அதை விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.